ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி சமையல். நம்ம இப்போ என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஸ்நாக்ஸில் ஒரு சூப்பரான டின்னர். ஓகேங்களா? நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம், மாவும் கிடையாது எதுவும் இல்லையா, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒன்றுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் சாப்பாடு இருக்குங்களா, அதை எடுங்க, ஒரு கிண்ணம் கொஞ்சம் எடுங்க. அதில் சம அளவு எவ்வளோ சாப்பாடு இருக்கோ அது அளவு சம அளவு இது ரவையை போடுங்க. ரவையை போட்டுட்டு அப்படியே ஒரு இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியே ஒரு தோசையை வார்த்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக மொறுன்னு எவ்வளோ இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை செஞ்சு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். ஆனால் வந்து இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன இன்றைய இது பொருட்கள் தேவைப்படும், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். ப்ரைஸலாடுங்க, வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம மாலை நேரத்தில் ஒரு என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இந்த மதியானம் பழைய மீந்த போன சாதம் இருக்கு இல்லைங்களா, மதியானம் சாப்பாடு வடிச்சிட்டு நம்ம சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த சாப்பாடை வச்சு ஒரு அருமையான மொறுன்னு ஒரு தோசை செய்ய போகிறாங்க. அதுக்கு என்ன பொருள் வேணும், எப்படி நம்ம செஞ்சேன்னா, நம்ம பண்ணனா அதோடைய பொருளெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சேன்னா தோசை வரும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கப்பால் வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அரிசி சாப்பாடு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதை அப்படியே நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் இதை கொட்டிப்போம். எந்த நம்ம கப்பால் நம்ம அளந்தோமோ அதே கப்பால் வந்து அதே கப்பால் ரவை எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரவை நம்ம சாப்பாடு அளந்தோம் இல்லைங்களா, அதே கப்பால் முக்கா கப்பு ரைஸு, 3/4 கப்பு ரவை, அதையும் இதில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இதில் வந்து நம்ம ரைஸும் ரவையும் அளந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3/4 கப்பு ரைஸு, 3/4 கப்பு ரவை, ஒரு 1/2 கப்பு தயிர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே வந்து எந்த கப்பால் நம்ம வந்து 3/4 கப்பு அளந்தோமோ ரைஸு, அதே கப்பால் தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இதுவே போதும். அவ்வளோதான், அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் வந்து அப்படியே நம்ம இதை கலந்து விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம தயிர் எதுக்கு ஊற்றுறோன்னா, தோசை வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிறதுக்காக நம்ம தயிர் ஊற்றுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தயிர், இதை ரைஸு, ரவை 3மே நம்ம கலந்து ஒரு 15 மினிட்ஸ் இதை விட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படியே அது ஊறட்டும். ஊறிட்ட பிறகு பார்த்தோன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம். தட்டு போட்டு மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதை நம்ம அப்படியே இது டச் பண்ணவே கூடாது. 15 நிமிஷம் கழித்து நம்ம தோசை அரைச்சி தோசை வார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா ஊறிச்சு. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். அப்படியே நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்ம 1/2 கப்பு நம்ம எந்த இதில் மெஷர்மெண்ட் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் அந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோம். அந்த தண்ணியே வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு தோசை வார்த்தது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அரைச்சிட்டு நம்ம இப்போ தோசை சுடலாம். அரைச்சிட்டு இதை இப்போ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சிட்டோம். இந்த பாருங்கள், அரைச்சது நல்லா வந்து மையாக இருக்கணும் பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ மாவாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தண்ணியே வந்து இதுக்கு நம்ம ஊற்றின தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் பாருங்கள் இருங்கன்னா உங்களுக்கு இதை பக்குவத்தை காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், இது போதுங்க. இதை பாருங்கள் எப்படி ஊற்றுறது பாருங்கள், தோசை பார்க்குற பக்குவத்தில் இருக்குது. ஓகேங்களா? இது போதும், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோசை பக்குவத்துக்கு ஆயிடுச்சுங்களா, அதை பாருங்கள், தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு ஆயிடுச்சுங்களா, அதை பாருங்கள், தண்ணி அப்படியே நின்று ஊற்றுது பாருங்கள் மாவு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் இஷ்டம். ஆனால் நான் ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து இது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லிட்டு நான் சோடா உப்பு ஆட் பண்ணுறதில்ல. உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த பழைய சாதத்தையும் நம்ம வடித்த சாதத்தையும் இது வேஸ்ட் ஆகாத நம்ம அந்த மீது போன சாப்பாட்டையும் கொஞ்சம் ரவையாக அதை ஆட் பண்ணி ஒரு தோசையாதி இப்போ ஈவினிங் வந்து டிஃபனாக நம்ம வந்து சாப்பிடலாம். நம்மளும் சாப்பிடலாம், இப்போ பிள்ளைங்களும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம தோசையை பற்றி வார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு கரண்டி
இன்னும் ஒரு அரை கரண்டி. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஊற்றிட்டே வாங்க. லோ ஹீட்டில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சும்மா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக தெரியுது பாருங்கள். அப்படியே அழகாக அதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மொறுன்னு தோசை ரெடி. இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம அப்படியே வார்த்துக்கலாம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரண்டி மாவு போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு கரண்டி மாவு போட்டு அப்படியே போட்டு ஃபுல்லாக திட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். போட்டுட்டு கொஞ்சம் சுத்தீர வந்து எண்ணெயை லைட்டாக வார்த்து விட்டுடலாம். மீந்து போன சாப்பாடை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாத இந்த மாதிரி நம்ம செஞ்சு இது ஈவினிங் வந்து எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நமக்கோ பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கறது இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாகட்டும். இது மொறுன்னு இதாகிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக மொறுன்னு தோசை. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தோசை நம்ம வார்த்துட்டோம். அதாவது நம்ம மீந்து போன சாதத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணாத அதில் வந்து கொஞ்சம் ரவையை மட்டும் போட்டு சம அளவு எடுத்து நம்ம வெறும் இது தோசையை சுட்டு இதை பாருங்கள் செம்ம சூப்பரான இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இதை பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் முறுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா? இந்த தோசைக்கு தேர்த்த ஒரு வெங்காய சட்னி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரமும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு சட்னி சேர்த்துருக்கேன். அப்படியே இதை பாருங்கள் அப்படியே பிக்கிறதுக்குள்ளே வருது பாருங்கள். இதை பாருங்கள் அப்படியே இது பாருங்கள் எவ்வளோ முறுன்னு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது அப்படியே வந்து நம்ம தொட்டு இது பாருங்கள் அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக இருக்கும். இந்த சாப்பாட்டில் செஞ்சுதான் நம்ம வந்து நெல்லரிசி தோசையை செஞ்சுதானே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? என் வீடியோ நீங்கள் இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.